த கேட் அண்ட் த பெயின் கில்லர்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் பார்ப்போம். இது எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னா, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்னு சொல்லக்கூடிய புக்லேருந்து எடுத்தது. அதை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ட்வைன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து ஒரு சின்ன பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாவலேருந்து ஒரு சிறிய பகுதி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல். அது வந்து எதை பற்றி சொல்லுன்னு பார்த்தோன்னா, டாம் சாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையனை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து எங்கே வளராருன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ்பர்க், அதாவது எஸ்டி பிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. இது வந்து மிசிசிப்பி ரிவர்னு சொல்லுவோம் இல்லையா? அது பக்கத்தில் வந்து அந்த இடம் இருக்காமா. அங்கே தான் இந்த டாம் சாயர் வந்து வளராரு. அவங்க ஆன்ட்டி வந்து பாலி, அவருடைய பிரதர் வந்து சித். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்ட்டி பாலி அண்ட் பிரதர் வந்து சித்தோடு சேர்ந்து அங்கே வளராரு. ஹீ இஸ் அப் டு ஆல் சார்ட் ஆஃப் மிஸ்chief. எல்லா சின்ன சின்ன குறும்புத்தனம் எல்லாமே வந்து அந்த பையன் பண்ணுவான். பட் வெரி கிளவர்லி ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் தட் ஆர் கிவன் டு ஹிம். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து எப்படியாவது அவன் வந்து தப்பிச்சுப்பான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதே வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பேக்கி தேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்த பிறகு அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் ஒரு சமயம் வந்து பெக்கிக்கு வந்து உடம்பு சரியாம போகவே அவங்க வந்து ஸ்கூலுக்கு வராமல் போயிட்டாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து போர் அடிச்சு ஸ்கூலுக்கும் வந்து போகிறதுக்கு பிடிக்கல. அதெல்லாம் டாமும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஜோ ஹாப்பர் அண்ட் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேருமே சேர்ந்து, அதாவது டாம், ஜோ ஹாப்பர், ஹக் 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மிசிசிப்பி ரிவரில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ரிவரில் அதான் சரி போனால் ஒரு ஐலண்ட் இருக்கும். அந்த ஐலண்ட் பேரை வந்து ஜாக்சன் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு கடல் கொள்ளையரா ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக கடல் கொள்ளையரா ஆகிடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாமே இந்த 3 பேருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கிடைக்கல எதுவும். ஸோ உடனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இறுதி மரியாதைலாம் வந்து செஞ்சாங்க. கடைசியில் மக்களை ஷாக் ஆகுற மாதிரி அந்த இறுதி மரியாதையில் இவங்களே வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய குறும்புத்தனம் பண்ணுவாராமா. ஸோ அதுடைய ஒரு பாட்டு வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கதையில இருக்க ஒரு பாட்டு. ஸோ த கேட் அண்ட் த பெயின் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு எபிசோடு. டாம் சாயர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்ட்டுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பிராங்க் பண்ணிகிட்டே இருப்பானாம். ஆனால் அந்த ஆண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை வந்து அந்த அளவுக்கு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப வெளிக்காமிச்சுன்னா ரொம்ப அந்த குறும்புத்தனம் இன்னும் அதிகமாகும். செல்லம் அதிகமாகிட்டு இன்னும் அட்டகாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து காமிப்பாங்க. யார்? அந்த ஆண்ட் பால்ன்றவங்க டாம் கிட்ட. ஏன்னா அவனை ஒரு நல்ல பையனாக வந்து வளர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய எய்ம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கதையை பற்றி பார்த்துடலாம். ஸோ பெக்கி தேட்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வராதால வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து டாம் ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டான். அவனுக்கு வந்து சந்தோஷமே இல்ல. அவன்கிட்ட இருந்த ஒரு கலையே வந்து போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. தெர் வாஸ் நத்திங் பட் போர்டம். என்னன்னா ஒரு அலுப்பா இருந்தது. அட எதுக்குடா ஸ்கூலுக்கு போணும் அப்படின்ற மாரி ஒரு அலுப்பா இருந்த மாரி இருந்தது. ஓகேங்களா. ஹி புட் ஹிஸ் ஹூப் அவே அப்படின்றது இந்த இடத்துல ஹூப்ன்றது அந்த சர்க்கஸ்லாம் வந்து ஒரு ரிங் மாரி வச்சு இடுப்புல சுத்துவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுவையும் அந்த பேட்டையும் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே கீழே போடுறானாமா. தெர் வாஸ் நோ ஜாய் இன் தெம் எனிமோர் அண்ட் ஸோ ஹிஸ் ஆண்ட் பாலி வாஸ் கன்சர்ன். ஓகேங்களா. ஸோ வந்து அவன் மேலே அவனுக்கு வந்து எந்த ஒரு அந்த முன்னாடி இருந்த அந்த டாமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த டாம, அவன் வந்து முன்னாடி இந்த டாமே இல்ல அப்படின்ட்டு அவங்க ஆண்ட் வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டாங்களாமா. ஷி வாஸ் இன்ஃபாச்சுவேட்டட். என்னன்னா இன்ஃபாச்சுவேட்ன்னு பார்த்தீங்கன்னா, மோகம். அவங்களுக்கு எது மேல மோகம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டன் மெடிசன், அதாவது மருந்த தானே தயாரிக்கிறது. ஏன்னா தானே தயாரிச்சு அது ஏதோ குணமாகுதா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. தனக்கு தானே குடுத்துப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு சில நேரத்தில டாம்க்கு குடுப்பாங்க. அது மாரி அது மாரி ஒரு மோகம் வந்து அவங்களுக்கு இருக்காமா. அப்ப ஷி வாஸ் இன்ஃபாச்சுவேட்டட் வித் த பேட்டன்ட் மெடிசின்ஸ் அண்ட் ஆல் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெல்த் ஆர் மெண்டிங் இட். அத வந்து உருவாக்கம் செஞ்சிருப்பாங்க. அத வந்து அவங்க நிறுத்துங்கன்னு சொன்னாலுமே வந்து அத கேட்க மாட்டாளாமா. அதுல ரொம்ப ஆழ்ந்து உள்ள போயிடுவாங்களாமா. இப்ப ஷி வாஸ் இன்கியூரபிள் எக்ஸ்பெரிமென்டர் இன் தீஸ் திங்ன்றாங்க. அதாவது அதுலருந்து மீளவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து அதிலேயே இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்களாமா. ஸோ இப்படி அவங்க இருக்கும்பொழுது, இப்போ டாமோட நிலைமைய பார்க்குறாங்க. அவனுக்கு ஏதாவது நம்ம ரெமிடீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டாமோடைய கண்டிஷன் ரொம்ப லோவா இருந்துச்சு. அது லோவா இருந்தது அவன் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, இவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத விஷயமா இருந்தது. என்ன டாம் போய் இவ்வளோ சோகமா இருக்கானே! சரி இவனுக்கு வந்து நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவன கூட்டிட்டு போய் ஏர்லி மார்னிங் எவ்ரி மார்னிங் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டே லைட்ல வந்து அவங்க நிறுத்த வைக்குவாங்களாமா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, வுட் ஷெட்டுக்கு கூட்டு வந்து அங்க வந்து கோல்டு வாட்டர்ல வந்து அவன வந்து முக்கி எடுப்பாங்களாமா.
அடிப்பாங்களாமா. முக்கி அடிச்சோடனே நம்ம வந்து அந்த நனைஞ்சிட்டுனா டவல் வச்சு துடைப்போம் இல்லையா? ஸோ அதுமாரி டவல் வச்சு துடைப்பாங்களாம். அது எது போல அவனுக்கு ஃபீல் ஆகுமா? லைக் அ ஃபைல் அப்படின்றாங்க. ஃபைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கத்திலாம் வந்து நம்ம சாணம் பிடிப்போம் பார்த்தீங்களா? அத போட்டு அரு அருன்னு அறுப்போம் பாருங்க. ரம்பா இருக்க மாரி ர ர ரன்ட்டு நம்ம தேய்ப்பாங்க பாருங்க. அது மாரி என்ன வச்சு டவல் வச்சு தேய்ப்பாங்க. தென் ஷீ ரோல்டு ஹிம் அப் இன் அ பெட்ஷீட். அதுக்கப்புறம் அவன ரோல் பண்ணி பெட்ஷீட்லேருந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பிளாங்கெட்டுக்கு அடியில வந்து படுக்க வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்றான். ஸோ இப்படி வந்து ஆண்ட் பால் வந்து அவன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு தெரியல. வளர வளர அவனுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ரொம்ப சோகமா இருந்தான். ஏன் தான் ஆண்ட் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியலையேன்ட்டு. அதுக்கப்புறம் அதோடைய ரியாக்ஷன் வந்து இவன் ஃபேஸ்லயே தெரிய ஆரம்பிக்குது. அதனால பேல் ஆகுது. டிஜெக்டட் வந்து அது விரும்பல அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஓகேயா. ஷி ஆடட் அ ஹாட் பாத்ஸ். அவன் வந்து நெறைய அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நெறைய பாத் ஏற்கனவே கோல்ட் வாட்டர்ல பாத் பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஹாட் பாத்து. அதுக்கப்புறம் வந்து சிட்ஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சிட்ஸ் பாத் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டப்ல வந்து அவங்க உட்காந்து இது பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து சிட்ஸ் பாத்ன்னு சொல்லுவாங்க. அதுலயும் பண்ணு ஷவர் பாத் ஷவர்ல குளிப்பேன் அது. ஸோ பிளஞ்சர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அந்த தண்ணிய வந்து அவங்க மேல ஊத்துறது, இல்லன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அந்த தண்ணியில வந்து முக்கி எடுக்கிறது. ஸோ அது மாரி நம்ம பிளஞ்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது மாரி பண்ணும்போது அந்த பையனுக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்கும். ஷி பிகன் டு அசிஸ்ட் த வாட்டர் வித் அ ஸ்லிம் ஓட் மீல் டயட். என்ன பண்ணாங்களாம், கூட வந்து அந்த வாட்டரோட சேர்த்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு குடுக்காம ஓட் மீல்னாலே நமக்கு தெரியுமா, அது ஒரு மாரி பிளன்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாரி ஓட் மீலா வந்து அவனுக்கு குடுக்க ஆரம்பிச்சாமா. ஸோ அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து பிளிஸ்டர் பிளாஸ்டரும் குடுக்குறாங்க. அந்த பிளாஸ்டர்னா நமக்கு வந்து இந்த புண்ணுலாம் வந்து வந்துச்சுன்னா ஒட்டுவோம் பாருங்க, தண்ணி படாம இருக்கிறதுக்கு, அசைவு இல்லாம இருக்கிறதுக்கு. அது மாரி பிளாஸ்டர் வந்து அவன் மேல வந்து ஒட்டி விட்டா, அந்த உடம்பு வந்து அசையாம அவனுக்கு வந்து நல்லா சரியாயிடும்ன்ட்டு அது மாரி பிளாஸ்டர்லாம் வந்து போடுறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த அளவுக்கு மெடிசின் பிராக்டிஷன் பண்ண ஒரு டாக்டரே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து பண்றாங்க. அதுமாரி அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு ஏத்த மாரி அவனுக்கு ஒரு நாளும் என்ன பண்றாங்க, ஏதாவது வந்து மெடிசின் குடுக்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபில்ட் ஹிம் அப் எவ்ரி டே வித் குவாக் அப்படின்னு சொல்றாங்க. குவாக் க்யூர் ஆல்ஸ்ன்னு கூறாங்க. குவாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலி மருத்துவர். ஓகே. ஸோ அவங்களே வந்து இதுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்னு சொல்லிட்டு, ஒரு போலியா ஒரு மருந்து குடுப்பாங்க பார்த்தீங்களா? அது மாரி வந்து அவங்க குடுக்குறாங்க. எதுக்கு க்யூர் பண்றதுக்காக அவனுக்கு அவனுடைய அந்த ஒரு சோகமா இருக்கிறதுக்கு ஏதோ அவனுக்கு முடியலன்னு சொல்லிட்டு க்யூர் பண்றதுக்காக அவங்க வந்து நெறைய மெடிசின்ஸ் வந்து குடுக்குறாங்களாம் ஒரு நாளைக்கும். ஹி பிகம் ஃபெட் அப் அண்ட் ஸோ ஹி தாட் ஓவர் வேரியஸ் பிளான்ஸ் ஆஃப் ரிலீஃப். அவன் வந்து ஐயோ! என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெடப் ஆயிட்டான். ஏன்னா இவங்க ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெடப் ஆயிட்டு, ஃபைனலா வந்து என்ன பண்ண ஆகிறான்னா, எனக்கு புடிச்சதே வந்து அந்த பெயின் கில்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து அந்த பெயின் கில்லர வந்து ஆன்டி அந்த பெயின் கில்லர் குடுங்க, ஆன்டி அந்த பெயின் கில்லர் குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆண்ட்ட வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களாம். உடனே வந்து ஆண்ட் ஒரு கட்டத்தில வந்து இனிமேட்டு வந்து நீ என்ன எதுவும் கேட்காத. நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வந்து இவன் வந்து டார்ச்சர் பண்ணி எனக்கு மருந்து தாங்க, மருந்து தாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருவாங்க. ஏன்னா யூசுவலாவே அவங்க தான் வந்து மருந்து குடுப்பாங்க. நீ பார்த்துக்கோ, உன்னுடைய உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இவனே அவனுக்கு புடிச்ச மாரி காமிச்சு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, எனக்கு நீயே பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற அளவுக்கு இவன் வந்து நடந்துக்கிட்டானாமா. ஸோ ஒரு நாளைக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அவங்க நெனச்சிட்டுருப்பாங்க, ஒரு சைடு வந்து அவனுக்கு சரியாகுன்ட்டு. ஆனா இன்னொரு சைடு பேரலலா என்ன ஆகுதுன்னா, அந்த மருந்த எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்றான், டாம் வந்து அவன் சிட்டிங் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராக் இருக்கு. அந்த கிராக்க அடைக்கிறதுக்காக இந்த மருந்த வச்சு வச்சு நசுக்கி அத அடைச்சுக்கிட்டு இருக்கானாமா. அப்படி ஒரு நாள் டாம் வந்து அந்த ரூம்ல உட்காந்துட்டு அந்த கிராக்க வந்து அடைச்சிட்டு இருக்கான், அந்த மருந்த வச்சுக்கிட்டு. ஸோ அவங்களுடைய ஆண்ட்டுடைய பூனை பேர் வந்து பீட்டர். அந்த பீட்டர் வந்து அப்படியே மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியோனிங் எடுத்து அதுக்கான ஒரு சத்தத்தை வந்து குடுத்துக்கிட்டு வருதாமா. உடனே அது கையில வந்து அவன் மருந்து எடுக்க அந்த டீஸ்பூன பாக்குது. டீஸ்பூன பார்த்த உடனே அது ரொம்ப பேராசை கிரீடினா பேராசை. பேராசைப்பட்டு அந்த டேஸ்ட் பண்ண குடுக்கறதுக்காக குடு அப்படின்றதுக்காக வந்து கிட்ட வருது. உடனே டாம் சொல்றான், "தேவையில்லாம நீ கேட்காத பீட்டர்" அப்படின்னு சொல்றான். ஆனா பீட்டர் வந்து எனக்கு வேணுன்ற மாரி அது வந்து ஆக்ஷன் பண்ணுது. "யூ பெட்டர் மேக் ஷ்யூர். நீ வந்து நல்லா பார்த்துக்கோ. உனக்கு இது வேணுமா வேணாமான்ட்டு பார்த்துக்கோ" அப்படின்ட்டு பூனைக்கிட்ட பேசுறான். ஓகே. பீட்டர் வந்து ரொம்ப ஷூரா இருக்கான். அது வந்து கேட்குது அப்படின்ற மாரி ஷூரா இருக்கான். சரி நீ கேட்டுட்ட. நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்ட்டு பீட்டர் சொல்றான். ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் வந்து பொறுப்பு. நான் நான் உனக்கு பிடிக்கலன்னா நீ தான் பொறுப்பு. யாரையும் நீ ப்ளேம் பண்ணக்கூடாது. நீ உன்னைய தான் ப்ளேம் பண்ணிக்கணும். ஏன்னா நீ தான் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே குடுக்குறான். உடனே பீட்டர் வந்து அத அக்ரி பண்ணிக்கிற மாரியும் வந்து டாம் என்ன பண்றான், உடனே அந்த பீட்டருடைய மவுத்த வந்து ஓப்பன் பண்ணி அந்த மருந்த வந்து அவன் வாய்க்குள்ள வந்து ஊத்துறான். Peter sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against the furniture, upsetting flower pots, and making general confusion.
ஸோ ஒன்ஸ் அந்த மருந்து வாயில போட்ட உடனே பீட்டர் வந்து என்ன பண்ணார், 2 தடவ காத்துல வந்து ஸ்ப்ராங் பண்ண ஆரம்பிச்சான். ஸ்ப்ராங்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, துள்ளி குதிக்கிறது. துள்ளி குதிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். யூஃப் ஊஃப்ன்றது வந்து பயங்கரமா கத்துறது. இங்கேயும் அங்கேயும் ஓடுறான். ஐயோ! வாயில ஏதோ போயிடுச்சுன்ட்டு ரூம் ஃபுல்லா வந்து சுத்துறான். அங்க என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே டமால் டிபில்னு தள்ளுறான். பேங்கிங்ன்றது தள்ளுறது. டமால் டிபில்னு வந்து இடிக்கிறான், தள்ளுறான். என்னென்ன இருக்கு பாருங்க, ஃபர்னிச்சர், அப்செட்டிங் ஃப்ளார் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து பயங்கரமான ஒரு கன்ஃப்யூஷன வந்து இந்த பீட்டர் வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ உடனே ஏஞ்சி நிற்க ஆரம்பிக்குது அந்த பூனை. நின்னுக்கிட்டு அப்படியே டான்ஸ் பண்றான். இங்கேயும் அங்கேயும் டான்ஸ் பண்ணவே பண்ணிட்டு, ஒரு மது அருந்த மனிதன் எப்படி வந்து நமக்கு ஒரு மயக்கத்தில இருப்பானோ, அது மாரி வந்து மயக்கத்தில வந்து என்ஜாய் பண்ற மாரி அது ஆக்ஷன் விடுதாமா. அது மட்டும் இல்லாம அதோடைய ஹெட்ட வந்து ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அப்படியே மயக்கமா இருக்க மாரி ஆக்ஷன் பண்றதும், அதுக்கப்புறம் அதோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிற மாரி அது காமிச்சுக்குது. ஸோ எங்கெங்கலாம் போதோ அங்க எல்லாமே வந்து அந்த ஹவுஸ்ல வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கிழிச்சுட்டு போகுது. அந்த இடத்துலயுமே வந்து ஒரு கியாஸ், ஒரு சத்தத்த ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு கலவரத்த ஏற்படுத்திட்டு போற மாரி போகுதாமா. அது போற வழி எல்லாமே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டு போகுது. டிஸ்ட்ரக்ஷன் இன் ஹிஸ் பாத்ன்றாங்க. உடனே இந்த சமயம் பார்த்தா ஆண்ட் பாலி வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, டு சீ ஹிம் த்ரோ அ ஃபியூ டபுள் சம்மர்சால்ட். சம்மர்சால்ட் வந்து குட்டி கரணம். அந்த பூனை வந்து அப்படியே 2 தடவ வந்து சம்மர்சால்ட் அடிக்குதாமா. இத வந்து அந்த ஆண்ட் உள்ள நுழையும்போது அந்த மாரி அந்த பூனை பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா. பண்ணிட்டு உடனே இங்க என்ன பண்ணுது, விண்டோ வழியா வந்து அப்படியே தாவி குதிச்சு போதாம். அங்கே மீதி இருந்த உடையாத மீதி இருந்த ஃப்ளவர் பாட்டையும் சேர்த்துக்கிட்டு அத தூக்கி அந்த ஜன்னல் வழியா குதிச்சுட்டு போயிடுச்சாமா. அதாவது அந்த பூனை வந்து மீதி இருக்க அந்த ஃப்ளவர் பாட் அங்க இருக்கும் இல்லையா? அதையும் தூக்கிக்கிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு போயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த ஓல்ட் லேடி வந்து ஒண்ணுமே புரியல. அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. பெர்டிஃபைடுன்றத வந்து அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. அதே மாரி அஸ்டானிஷ்மென்ட் அப்படின்றது வந்து திகைப்பா, என்ன இது அப்படின்ற மாரி திகைச்சு இருக்காங்க. உடனே வந்து அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்ப கண்ணாடியில நேரா பார்க்கறதும் அப்படி அப்படி கீழ குனிஞ்சுட்டு கண்ணாடிய தவிர்த்து இப்படி பார்ப்பாங்க பார்த்தீங்களா? நேரா பியரிங் எடுத்து அப்படி கண்ணாடி கீழ கழட்டி இப்படி கண்ணு ஸ்ட்ரெயிட்டா பார்ப்பாங்க பாருங்க. ஸோ அதுதான் வந்து பியரிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் வழியா பியரிங் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, டாம் வந்து இது இந்த பூனை பண்ற அட்டூழியத்தலாம் பார்த்துட்டு, ஃப்ளோர்ல உட்காந்துட்டு பயங்கரமா வந்து சிரிச்சுட்டு இருக்கானாமா. உடனே ஆண்ட் பால் கேட்குறாங்க, "டாம், வாட் ஆன் எர்த் அயில்ஸ் அ கேட்?" அந்த கேட்டுக்கு என்ன ஆச்சு இந்த இடத்துல? எர்த்ன்றது இந்த இடத்துலன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னோனே, எனக்கு தெரியாது" அப்படின்ட்டு அப்படியே மென்னு முழுங்கி பேசுவாங்க பார்த்தீங்களா? அதுவே, எனக்கு தெரியாது ஆன்டி" அப்படின்ட்டு சொல்றான். "வை? ஐ நெவர் சீ எனிதிங் லைக் லைக் இட்." நான் இது மாரி பார்த்ததே இல்லையே, அந்த பூனை இப்படி பிஹேவ் பண்றது. வாட் டிட் மேக் ஹிம் ஆக்ட் ஸோ? எதனால அவன் வந்து இப்படி நடந்துக்கிறான்? ஐயோ! நிஜமா எனக்கு தெரியாது ஆண்ட் பாலி. கேட் வந்து ஒரு சில நேரத்தில ஜாலியா இருந்துச்சுன்னா, இப்படி தான் வந்து குதிக்குமாமா அப்படின்ட்டு டாம் சொல்றான். தே டூ? டூ தே? அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா? அப்படியா பண்ணும்? அப்படின்ட்டு ஒரு மாரி நார்மலான குரல விட கொஞ்சம் ஹார்ஷா கேட்கணும். "அப்படியா பண்ணும்?" அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அது மாரி வந்து கேட்டாங்களாம். "தேர் வாஸ் சம்திங் இன் தட் டோன் ஆஃப் தட் மேட் டாம் அப்ரஹென்சிவ்." அப்ரஹென்சிவ்ன்றது இந்த இடத்துல வந்து அச்சம் கொள்ற மாரி. ஓகேங்களா? "ஐயோ! என்ன இப்படி கேட்குறாங்க?" அப்படின்ற மாரி அந்த டோன்லேயே நமக்கு தெரியும் பாருங்க. ஸோ அதுதான் வந்து அப்ரஹென்ஷன் சொல்றாங்க. "எஸ், ஐ அம். தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ." ஆமா, அதான் நெனைக்கிறேன். "யூ டூ?" அப்படின்னு கேட்குறேன். "அப்படியா நெனைக்கிற?" ஆமா." அப்படின்றாங்க. யாரு? டாம் சொல்றாரு. ஸோ உடனே அந்த ஆண்ட் பால் என்ன பண்ணுறாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க ஒரு டீஸ்பூன் இருக்கு. அத எடுத்து பார்க்குறாங்க. அத பார்க்கும்பொழுதே அப்படியே அந்த டாம் வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு உடனே கீழ தன்னுடைய கண்ண கீழ செலுத்துறான். உடனே ஆண்ட் பால் வந்து அவன கூப்பிட்டு, "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காத வந்து அப்படியே திருகி கேட்குறாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு மாரி கேட்டுட்டு, அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திம்பிள்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஊசிலாம் வந்து தைக்கிற மாரி இருக்கும்போது, அது ஒரு கையில ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த திம்பில வந்து வச்சிருப்பாங்களாமா. அந்த திம்பிளாலே வந்து அவன் மண்டையில ஒரு கொட்டு கொட்டுறாங்க. "நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டூ ட்ரீட் தட் புவர் டம்ப் பீஸ்ட் சோ ஃபார்?" சொல்லுங்க சார், அந்த வாயில்லா பூச்சி அந்த சின்ன ஒரு அனிமல வந்து எதுக்காக நீ இப்படி பண்ண? அப்படின்னு கேட்குறாங்க. "ஐ டன் இட் ஃபார் பிட்டி ஃபார் ஹிம்." நான் பாவமா தான் பண்ணேன். ஏன்னா அவன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும் இல்ல. ஸோ அதனால தான் நான் பாவமா அவனுக்காக பண்ணேன் அப்படின்ட்டு டாம் சொல்றான். "ஹேடன்ட் எனி ஆண்ட் ஆ யூ நம்ஸ்கல்" அப்படின்றாங்க. "என்னது, யாருமே அவன பார்த்துக்கலையா? பீட்டர வந்து யாரும் பார்த்துக்கலையா? நீ சொல்லு, எதுக்காக நீ பண்ண?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஹீப்ஸ்ன்றது நெறைய இருக்கு குவியல்கள். அதாவது இதான் காரணம்னு நம்மளால சொல்ல முடியாது. நெறைய இருக்கு. ஆனா ஒண்ணு சொன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, கண்டிப்பா வந்து அவன வந்து வறுத்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். "ஷி ஹட் ரோஸ்டட் பவுல் அவுட் ஆஃப் ஹிம், தாட் எனி மோர் ஃபீலிங் தேன் இஃப் ஹி வாஸ் அ ஹியூமன்." அவன் வந்து ஒரு ஹியூமனா கூட பார்க்காம அவன வந்து ஏற்கனவே ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் குடுத்து முக்கி எழுப்புற ஆளு. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்த சொன்னோம்னா, சுத்தமா என்ன போட்டு வந்து ஒரு மனுஷனா கூட பார்க்காம என்ன வறுத்து எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவன் நெனைக்கிறான். ஓகேங்களா? ஆண்ட் பாலி ஃபெல்ட் அ சடன் பெயின்ஃபுல் ரிக்ரெட். டக்குன்னு அவங்களுக்கு வந்து தோணுச்சு. ஐயோ! என்னடா அப்படின்ட்டு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது.
அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வருது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் அ நியூ லைட். வாட் வாஸ் குரியல்டி டு த கேட் மைட் பி குரியல்டி டு அ பாய் டூ. இவன் வந்து பூனைக்கு செஞ்சது, இந்த மருந்தை கொடுத்து இது பண்ணது இந்த பூனைக்கு செஞ்சது. நாம தானே இந்த பையனுக்கு இதே தான் நம்ம செஞ்சோம். நம்ம செய்கிற மருந்து, நம்ம தயாரிக்கிறது, நம்ம டெஸ்ட் பண்ணதெல்லாமே இவன்கிட்ட வந்து நம்ம பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க. ஷி பிகன் டு சாஃபன். அச்சோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அதுக்காக வந்து வருந்துறாங்க. ஸோ ஆண்ட்டு பால் கண்ணெலாம் கலங்கிடுச்சு. உடனே டாமுடைய தலையில் கை வச்சு, ஸோ உனக்கு நான் பெஸ்ட்டு தான் நான் பண்ணுவேன் டாம், அது வந்து உனக்கு நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாம் வந்து ஆண்ட்டுடைய ஃபேஸை பார்க்குறான். ஃபேஸை பார்த்தோடனே ஒரு நல்ல ஒரு ட்விங்கிளாக தெரியுதுன்னு வந்து ஓகே, ஒரு பொலிர்ந்த முகமாக வந்து தெரியுது. ஓகே, ஆண்ட் வந்து நம்ம மேலே பாசமாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொலிர்ந்த முகமாக வந்து தெரியுது. உனக்கு நல்லதாக நான் பண்ணுறேன் டாம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பீட்டர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியும் ஆண்டி, நீ எனக்கு பெஸ்ட்டு தான் கொடுப்பீங்க. அதே தான் நான் பீட்டருக்கும் கொடுத்தேன். நீங்கள் எப்படி எனக்கு மருந்து கொடுத்தீங்களோ அதே தான் நான் பீட்டருக்கு கொடுத்தேன். அவனுக்கு பெஸ்ட்டு கொடுத்தேன். இது வரைக்கும் நான் பீட்டர் வந்து நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்ததில்ல. இது கொடுத்த பிறகு தான் வந்து அவன் அவ்வளோ அழகாக நல்லா ஜாலியாக இங்கே சுற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஓ கோ லாங் வித் யூ, போ டாம், இங்கேருந்து முதல்ல கிளம்பு டாம், என்னை வந்து அனாய் பண்ணாத, எச்சில் ஏத்தாரு, கிளம்பு போ. ஏன்னா அவனுக்கு வந்து இவன் மருந்து கொடுத்தாங்களா, அது உன் நல்லதுக்குன்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், நானும் அந்த நல்லதாக வந்து இந்த பூனைக்கு பண்ணேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி சரி, நான் வந்து அனாய் பண்ணாத, எச்சில் விட்டாத, போயிட்டு இந்த இடத்த விட்டு, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நீ ஒரு நல்ல பையனாக நடந்துக்கோட்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இனிமேட்டு நீ வந்து எந்த மெடிசனும் எடுக்க தேவையில்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாரோ ஆண்ட் பால் வந்து டாம் கிட்ட சொல்கிறாங்க. அபவுட் தி ஆத்தர் பார்த்துடலாம். சாமுவேல் லாங்கன் கிளெமென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 1835 பிறந்து 1910 வந்து இறந்துருக்காரு. ஸோ இவர் வந்து அவருடைய உண்மையான பேரில் வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து கதையெல்லாம் எழுதலை. பென் நேம் சொல்லக்கூடியது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட்டு. அதாவது அவருடைய நாவல்ஸு, அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப வந்து ஒரு சிரிப்பாக ஹியூமர் சென்ஸாக வந்து இருக்குன்றாங்க. அதுமாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனரும் கூட, ஒரு ஆண்டர்ப்ரனர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் கூடன்னு சொல்கிறாங்க. பப்ளிஷர், லெக்சரர்லாம் சொல்லலாம். ஸோ டைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேனபெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிசூரியில் வந்து வளர்ந்துறாரு. அதுக்கப்புறமேட்டு நிறைய நாவல்ஸ் வந்து அவர் எழுதுறாரு. அதில் ஃபேமஸான நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயரும், த அட்வென்ச்சர் ஆஃப் ஹெக்கில்பெரி ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், க்ளாசரி பாருங்கள். இன்ஃபேச்சுவேட்டட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈர்க்கிறது தான் வந்து இன்ஃபேச்சுவேட்டட்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்பயர்ட் வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன், ஒரு அட்மிரேஷன் ஃபார் சம்மன் ஆர் சம்திங். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அது நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுதான் வந்து இன்ஃபேச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்ஃபேச்சுவேட்டட்னு நம்ம சொல்லிக்கலாம். அது பாஸ்டில் சொல்லும்போது. ப்ளஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் ஆர் த்ரஸ்டிங் ஃபோர்ஸபிளி ஆர் சடன்லி இன்டூ சம்திங் லிக்விட். அந்த பையனை வந்து ப்ளஞ்சஸ் பண்ண வைப்பாங்க. தண்ணி வந்து தண்ணியை ஃபோர்ஸாக வந்து நம்ம த்ரஸ்ட் பண்ணுறது, த்ரஸ்டிங்கிறது அழுத்தம் கொடுக்குறது. ஓகேங்களா. அப்போ சடன்லி இன்டூ சம்திங் லிக்விட். ஓகேங்களா. அந்த பையனை வந்து தண்ணியில் வந்து முக்கி எடுக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, ப்ளஞ்சஸ் வந்து பண்ணுறன்றாங்க. ஸோ இது ஒரு செட் க்ளாசரி. ஸோ குவாக்ன்றது வந்து ஒரு ஃப்ராடு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி அதில் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டே கிடையாது, ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இங்கே காமிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஃப்ராடன்டல் ஆர் இக்னரண்ட் ப்ரிட்டண்டட் டு மெடிக்கல் ஸ்கில். ப்ரொஃபஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கூறுவது நம்ம சொல்கிறது. கிளைம் ஆஃப் அண்ட் ஃபால்ஸ்லி, அடிக்கடி வந்து நம்ம வந்து தவறாக சொல்கிறது வந்து ப்ரொஃபஸிங் சொல்லுவாங்க. தட் ஒன் ஹேஸ் அ குவாலிட்டி ஆர் ஃபீலிங், ஏதோ அவங்களுடைய குவாலிட்டியோ அந்த ஃபீலிங்ஸை பற்றி நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடியது வந்து ப்ரொஃபஸின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தா மயக்கமாக இருக்க மாதிரி, ஒரு மாதிரி போதையாக இருக்க மாதிரி அப்படின்னு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸி. எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட். அந்த சமயத்தில் போதையாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க அது மாதிரின்னு சொல்கிறாங்க. சம்மர் சால்ட்ன்றது நமக்கு தெரியும், குட்டிக்காரன் அடிக்கிறது சம்மர் சால்ட். அண்ட் ஆக்ரோபேட்டிக் மூமெண்ட் எய்தர் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் இன் விச் பாடி ரோல்ஸ் எண்ட் ஓவர் எண்ட் மேக்ஸ் அ கம்ப்ளீட் ரெவல்யூஷன். உண்மையில் உங்களுக்கே தெரியும், நம்ம அப்படி குதிக்கும் போது சம்மர் சாடிக்கும் போது நம்மளுடைய உடம்பு வந்து முன்னம் பின்ன வந்து நமக்கு சுருண்டு நம்ம போகிற மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து சம்மர் சால்ட். நெக்ஸ்ட் வந்து பெட்ரிஃபைடு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன், ரொம்ப பயந்து போயிருக்க தான் வந்து பெட்ரிஃபைடு.